ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் இலவச கட்டாய உரிமை சட்டம் 2009 ஸ்டார்ட் ஆன இந்த ஸ்கீம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக நீங்கள் இந்த வருஷம் வந்து உங்கள் குழந்தைங்கள எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆர்டியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருந்திருப்பீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை மறுபடியும் ஸ்கூலில் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா ஒரு சந்தோஷமான விஷயம், ஆர்டிஇ இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 6, அதாவது இன்றைக்கி விஜயதசமி, அதாவது விஜயதசமின்றதுனால இன்றைக்கி வந்து அறிக்கை விட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதாவது மத்திய அரசுக்கிட்டேருந்து வர வேண்டிய நிதித்தொகை வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த வருஷம் யாரெல்லாம் ஆர்டிஇ சேர்க்கலையோ அவங்கெல்லாம் வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைய இது வரைக்கும் சேர்க்காம அட்மிஷன் ஆர்டிஇக்கு எலிஜிபிள் அப்படின்னாக்கா நீங்கள் குழந்தைய போய்ட்டு ஸ்கூலில் போய்ட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்கூலில் தான் சேர்க்க முடியும். இது வந்து நெட் சென்டரில் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிளியராக சொல்லலை. ஏன்னாக்கா உங்கள் குழந்தை வந்து ஆல்ரெடி சேர்த்துட்டு இருந்திருப்பீங்க எல்கேஜி. அதில் வந்து ஆர்டிஇ யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லையே எமிஸ் போர்ட்டல் மூலம் வந்து அவங்க வந்து ஆஃபீஸருங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். அவங்க தான் வந்து ஸ்கூலில் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோன் கால், எஸ்எம்எஸ் இந்த மாதிரிலாம் வரலாம். அதனால் ஃபோன் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓடிபி கேட்டாலும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம்னாக்கா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபோட்டோ, ஆதார் கார்டு, குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட், இன்கம், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, அப்புறம் பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். குழந்தையோட பேர் வந்து ரேஷன் கார்டில் கம்பல்சரி இருக்கணும். அதுவும் இல்லாமல் எல்லாருமே 3 பேர் அட்ரஸும் வந்து கம்பல்சரி வந்து ஒரே அட்ரஸில் இருக்கணும். 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். குழந்தை அதாவது உங்களுடைய இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அதாவது இது வந்து யாருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏழை குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு கம்பல்சரி இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதனால தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க கம்பல்சரி போய்ட்டு ஆர்டிஇ இந்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர்ற அக்டோபர் 6ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து 10 days வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நெட் சென்டரில் பண்ண முடியாது, ஸ்கூலில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸ்கூலில் போய் அட்மிஷன் போடுங்க. எந்த ஸ்கூல் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஸோ அட்மிஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.